அடுத்த ஸ்லோகம் அயமயமிதி தைஸ்தைஹி கல்பிதானாத்வவேதான் பிரதிபதபவலோக்ய பிராணினாம் வியாகுலானாம் சட்டுலமணிகலாவைஹி ஷௌரிபாதாவனித்வம் முகரயசி விஹாரை முக்திகண்டா பதாக்ரம். ஷௌரி பதாவனி. ஷௌரினா நாராயணனுடைய பாதுகையே. துவம் நீ முகரயசி. உறக்க சொல்றாப்புல இருக்கு. முகரயசினா with an open throat it appears as though you are proclaiming. அப்படி சொல்ற மாதிரி. முகரயசி விஹாரைஹி உன்னுடைய நடத்தையினால். நடத்தைனா இங்க கேரக்டர்ல நடந்து செல்வதினால், அந்த நடத்தையினால் விஹாரைஹி சட்டுல மணி கலாபைஹி. சட்டுல மணி கலாபைஹினா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மணிகள் எழுப்பக்கூடிய துவனி மூலமா சொல்ற மாதிரி இருக்கு. கண்டா பதாக்ரம். அக்ரம் வசதி, பதாக்ரம் நடந்து செல்லக்கூடிய பாதையில் வசதி. கண்டா பதாக்ரம் சுப்பீரியர் பாத், ரொம்ப வசதியான வழியை சொல்ற மாதிரி இருக்கு. இது முக்திக்கு, மோட்சத்துக்கு. பிராணினாம், பிராணினாம் சொன்னா மக்களுக்கு. வியாக்குலானாம், வியாக்குலானாம் யாரெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கணும். பொதுவா நம்மளை வச்சு தேசிகன் சொல்ற ரொம்ப ஒரு கலக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு. அவலோக்கிய பிரதிபதம் ஒவ்வொரு அடியிலும் சொல்லுவர மாதிரி இருக்கு. அத்வவேதான் கல்பிதான். கல்பிதான் அத்வவேதான். கல்பிதான் அத்வவேதான்னா வெவ்வேறு வழிகள் இருக்கே உன் பகவானை அடைவதற்கு. இது ரொம்ப பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம். இதுல எப்படி வேணாலும் மக்கள் என்னை கன்ஸ்ட்ரூ மிஸ்கன்ஸ்ட்ரூ பண்ணிக்கலாம், ரெண்டும் உண்டு. பாதுகாதேவி தன்னுடைய துவனி மூலமா சொல்ற மாதிரி இருக்கான். அந்த ஒரு பெருமாள் பரமாத்மாவை அடைவதற்கு வெவ்வேறு வழிகள் இருக்கு அப்படின்னு. இந்த வெவ்வேறு வழிகள் இருக்குங்கிறச்ச பாதுகாதேவி எல்லா வழியும் சரியான வழின்னு சொல்றாளா, இல்லாட்டா ஏதாவது ஒரு வழிதான் சரி வழின்னு சொல்றாளா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓ இதுதான் ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லிட்டா அது நமக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த மத்திய ஆசியா நாடுகளில் இருக்கக்கூடிய சில மதங்கள் இப்படிதான் சொல்றது, சார் எங்க வழிதான் சரி வழின்னுட்டோம், இல்லாட்டா நாங்க இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் சொல்றது. இந்த மாதிரி ரொம்ப ஃபெமினிசம் இருந்தா சரியில்லை, எங்க குழந்தைகள்லாம் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்க மக்களுக்கு ஆப்ஷனை கொடுத்துட்டேன்னா. இப்ப பாருங்க, நிறைய பேர் போஜனாலயங்களில் சாப்பிடக்கூடிய வாழ்க்கைலாம் உங்களுக்கு தெரியும். 3 டிஷ் இருக்குன்னு வச்சோம். ஊத்தப்பம், அந்த ஊத்தப்பாக்கு ஒரு அப்பா, அவருக்கு ஒரு குழந்தை, இந்த 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிடலாம். இப்போ அந்த சர்வரா வெயிட்டரா யார் அவர் பேர் என்ன சொல்லணும், சாதிப்பார் பரிமாறுவரை, அவரை நீங்கள் கேட்குறேன் சுவாமி என்னெல்லாம் இருக்குன்னு, அவர் 150 டிஷ் இருக்குன்னு சொல்லி விடுறார். குழம்பி போய்ட்டு இல்லையப்பா இவ்வளவும் உங்கள் ஹோட்டலில் இருக்க. ஆமாம் சார். அப்படின்னா உங்கள் ஹோட்டலில் எது நன்னா இருக்கும் நீயே சொல்லிவிடும். அப்போ கடைசியாக சொல்லணும் 150 அவர் அடுக்குவார். சஹஸ்ரநாமத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 நாமங்களை சொல்ற மாதிரி ஊத்தப்பா, தன்னப்பா, இல்லப்பா, எல்லா அப்பாவும் சொல்லிவிட்டு, அப்பா எதுப்பா உங்க ஹோட்டல்ல நீங்க நன்னா பண்ணுவேன், அது அவங்க குழம்பி போடுவேன். நீங்க நன்னா பண்ணுவேன்னு கேட்டு பண்ணுவோம், நன்னா இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும். அப்ப அவர்கிட்டயே கேட்டுடுற மாதிரி பெருமாளை அடைவதற்கு வெவ்வேறு வழிகள் இருக்கு. அப்போ எந்த வழி சரியான வழிங்கிறத வேதமே சொல்லிடுத்தோம்னா நல்லா இருக்குமே. ஆனா வேதம் எவ்வளவு வழிகள் இருக்குன்னு சொல்றதோ அதே வேதம் இன்னொன்னு என்ன சொல்லிடுத்தோம், நானிய பந்தாக அயனாய வித்யதேன்னு கொடுத்தோம். வேற எந்த வழியும் இல்லைன்னு கொடுத்தோம். எந்த வழியும் இல்லைன்னு சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு தெரியும் ஏதோ ஒரு வழி ரொம்ப சிறந்த வழின்னு கொடுத்தோம். அப்போ வெவ்வேறு வழிகள் இருக்குங்கிறச்ச அடியனுக்கு ஒரு சாகித்யம், ரொம்ப பிரசித்தமான சாகித்யம், நீங்க இது நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பேன். இது ரொம்ப பாட்டா அது அன்னமையர்னு ஒரு ஆச்சாரியன் எழுதியிருந்தார். ஸ்ரீ அகோபில மட்டத்தில் முதல் ஆச்சாரியனுக்கு ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் என்று பெயர். அந்த சுவாமியினிடத்தில் பஞ்சசம்ஸ்காராதிகளை செய்த ஒரு மகனியர். புரந்தரதாசன் பிதாமகர்னு சொல்லக்கூடிய புரந்தரதாசர் வருவதற்கு பூர்வமே இருந்த ஒரு பாகயக்காரர் இவர். தெலுங்கு மாநில, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். ரொம்ப பரமபக்தர், பரம ஞானி. அந்த அன்னமையர் நிறைய கீர்த்தனங்கள் பாடினார். அவரோட முத்திரையே வெங்கடாச்சலம் தான். அவர் பேரே போட்டுக்க மாட்டார். வெங்கடாத்ரி, வெங்கடா, திருமலா, திருப்பதி இப்படிதான் போட்டுப்பார். அவருக்கு ஒரே திருப்பதி பெருமாள்னா அவ்வளவு உயிர். அதனால அவர் ஒரு இடத்துல சாதிக்கிறார். ரொம்ப பிரசித்தமான ஒரு பாடல், நீங்க நன்னா பாடுறவா பாடி கேட்டிருப்பேள்.
ఎంట మాత్రమున ఎవ్వరు తలచిన అంట మాత్రమే నీవు అంతరాంతరములెంచి చూడ పిందంటే నిపటి అన్నట్లు ఎంట మాత్రమున కొలుతురు మిము వైష్ణవులు கூறினிதோ விஷ்ணுடனி. நீங்க விஷ்ணு பக்தாளா இருந்தேன்னா நீங்க பார்க்கக்கூடிய பெருமாள் நாராயணனா இருப்பார். కొలుతురు మిము వైష్ణవులు కూరిమితో విష్ణుడని పలుకుతురు మిము వేదాంతులు பரபிரம்மம் அஞ்சு. பெருமாள்னு சொல்லிட்டா பல பேர் சொல்வா, சார் அது நீங்க யூஆர் கிவிங் அ ஃபார்ம். நாங்கள்லாம் வேதாந்தா லெவல்ல, நாங்களாம் அடுத்த லெவல்ல இருக்கோம். நீங்க சாதாரணமா இந்த சங்கி சக்கரம் கிழிச்சுண்டு கதையெல்லாம் பிடிச்சுண்டு அலங்காரம் பண்ணிட்டு யூஆர் தேர். நீங்க அந்த லெவல்ல தான் இருக்கு. நாங்க வேற லெவல்ல யோசிக்கிறோம். நாங்கள்லாம் பரபிரம்மம்னு சொல்லுவோம். நீங்கள்லாம் நாராயணன், பரமபதநாதன், மகர நெடுக்குழை காதன் இப்படிலாம் சொல்லிடு. பரபிரம்மம் அது ஒரு மாதிரி புரியாத மாதிரி லெக்சர் சொன்னாதான் அது பெரிய வித்வானே ஒத்துவா தெரியுமா? பாதி பேர் என்னுடைய உபன்யாசம் கேட்கும்போது சாதாரண கதை சொல்கிறேன் சார். நாங்கள்லாம் பெரிய இந்த மாதிரி ஒரு லைட் எல்லாம் உங்கள் பக்கம் ஆஃப் பண்ணி என் பக்கம் 2-3 மெழுகுவத்தியை ஏற்றி ஒரு காப்பர் இல்லை டம்ளரை இப்படி வச்சு அப்படியே குவைட்டாக அப்படியே அந்த ஃபியூம்ஸ் எல்லாம் வந்து the Parabrahma that speaks about the transcendental space. இப்படிலாம் சொன்னோன்னா பெரிய வித்வான் ஒத்துப்பா. நீங்கள் என்ன சாதாரணமாக பாதுகா தேவி அது இதெல்லாம் ரொம்ப லோ லெவலில் சொல்லிட்டு இருக்கள். புரியுற மாதிரி சொல்லிட்டாலே வித்வான் ஒத்துக்க மாட்டான் இல்லையா? அது புரியாத மாதிரி இருக்கணும். வெளியில் வந்து யாராவது கேட்கணும், ஹவு டிட் இட் லுக், இட் அப்பியர்ட் ஆஸ் தோ. அந்த ஆஸ் தோ சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், அந்த லெக்சர் ஹை லெவலில் போயிடும். புரியுற மாதிரி சொல்லிட்டோன்னு வச்சுங்கோ, அது வந்து ஜோக் அடிக்கிறார் சார், பாட்டாக பாடுறார் சார், ஜோக்கே அடிக்கிறார், ஒரே குரலில் பேசி 2 மணி நேரத்தையும் முடிச்சுட்டோம். அப்படியே ஜம்முன்னு அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு மாதிரி புரியும் அப்படின்னு விட்டா அது வேற லெவல். அதுக்கு தான் இவர் என்ன சொல்லிட்ட, கொலுத்துரு மிமு வைஷ்ணவுலு ஃபர்ஸ்ட் லெவலில் நம்மளை கொண்டு வர்றார். கொலுத்துரு மிமு வைஷ்ணவுலு கூறினிதோ விஷ்ணுடனி. அடுத்த லெவலுக்கு போறார். பலுகுதுரு மிமு வேதாந்துலு பரபிரம்மம் அனுச்சு తలతురు మిము శైవులు తగిన భక్తులును శివుడనుచు అలరి పొగడుదురు కాపాలికుడు ఆది భైరవుడనుచు. అలరి பொகடுதுரு காபாலிக்குடு. காபாலிக்காள்னு சில பேர் இருப்பா. இது ரொம்ப ஜாகிரதையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னென்னா நாங்கள் எல்லாத்தையும் மாட்டின்னு இருக்கோம். அதுவும் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். யூடியூப்பில் போச்சு வெட்டி 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 எங்களை வெட்ட ஆரம்பிச்சிருவா. பாய்காட் துஷ்யர், பாய்காட் இது 4-5 பேர் அதுக்குன்னே உட்காந்துட்டு இருக்கா. என்னன்னா எப்படி நான் சொல்லுவேன், இது ரொம்ப ஜாகிரதையா இப்பெல்லாம் வேர்டு பண்ணி மோதிஜியை விட நம்ம ஜாகிரதையா பேசணுமா? மோதிக்காவது நல்ல செக்யூரிட்டிலாம் இருக்கு, நமக்கு அதுவும் இல்லை. கிட்டத்தட்ட நம்மளாம் வைதிக சம்பிரதாயத்துல வரக்கூடிய, அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்மளாம் வைதிக சம்பிரதாயம், அதுல வந்து அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம், துவைத்தம் அதெல்லாம் சித்தாந்த பேதங்கள். See, they're all differences in philosophy, but at the end of the day, they're all வைதிக சம்பிரதாயம். வேதத்தை நம்பி இருக்கக்கூடியவா தான். காஞ்சி மடத்திலேயோ சிருங்கேரி மடத்திலேயோ பெரியவாளுக்கெல்லாம் வந்து ஒரு திருநக்ஷத்திரம்னா வேதம் தான் பாராயணம். ஸ்ரீமத் ஆண்டவருக்கோ ஸ்ரீமத் அழிசிங்கருக்கோ ஒரு திருநக்ஷத்திரம்னா வேதம் தான் பாராயணம். ராகவேந்திர சுவாமி பாலிமர் மட் பேஜாவர் மட் அங்கே வேதம் தான் பாராயணம். சித்தாந்த பேதம் தான் இருக்கே ஒழிய எந்தெந்த கிரந்தங்கள் நமக்கு பிரமாணங்கிறதுல வித்தியாசமே இல்லை. ஞாபகம், ராமாயணம் தான், பாகவதம் தான், பாரதம் தான். திரும்பி 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 சுந்தரகுமார் அண்ணாவும் ராமாயணம் தான் உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார். ஹரிஜி ரங்காஜியும் அதை தான் பண்ணிட்டு இருப்பா. கிருஷ்ண பிரேமி அண்ணாவும் அதை தான் பண்ணிட்டு இருப்பா. எல்லாரும் திரும்பி இதே பாகவதம் பாரதத்துக்கு தான் வரணும். வேற என்ன இருக்கு சொல்லுங்க? திரும்பி இதை தான் பிரச்சாரம் பண்ணிடும். அதுல வித்தியாசமே இல்லை. இந்த வைதிக சம்பிரதாயம்னு வரும்போது நம்ம ஆதரிக்கக்கூடிய தொழக்கூடிய பக்தர்களும் வைதிக சம்பிரதாயத்தை தழுவி இருக்கக்கூடியவாளா இருக்கணும். அது கொஞ்சம் ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். ஏதோ டிவியில காமிக்கிறா, அதை காமிக்கிறா, இதை காமிக்கிறான், நம்மளும் உட்காந்து வாஹா ஓஹோ. ஏன்னா இப்போ இந்த இப்போ எப்படி சொல்லுவேன்னா, சரி ஜாகிரதையா சொல்றேன். கங்கை கரையில இப்ப சில பேர்லாம் நக்னாளா இருப்பா. வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்நானம் ஆயிருக்காது, ரொம்ப ஜடாமுடியெல்லாம் தரிச்சுருப்பா, அதில் கையில் கபாலம் வச்சுருப்பா, கபால மண்டவோடு மாலையை போட்டுருப்பா. அவளுடைய பக்தியோ ஞானமோ அந்த லெவல்ல நம்ம அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்லலை. நம்ம அவளை தொழணுங்கிறது இல்லை. புரியுறதோ நான் சொல்றது?
இப்போ யாரோ இல்ல சார் இப்படி இருக்கா தெரியுமா? அவள்லாம் நம்ம எப்படி காப்பாத்தின? இந்த கதையெல்லாம் வேண்டாம். வைதிக சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியவர்கள், ஆச்சாரத்துல கொஞ்சம் குறைச்சலா இருக்கக்கூடியவா இந்த மண்ட ஓடுலலாம் பிக்ஷை எடுக்கிறதெல்லாம் நமக்கு வைதிக சம்பிரதாயம் கிடையாது. நம்மலாம் பொதுவா ஒருத்தர் ஆத்துக்கு துக்கம் விசாரிக்க போனாலே வெளியில பக்கெட் வச்சிருப்பா, கால் அலமின்னு உள்ள ஸ்நானம் பண்ணணும். அப்படிங்கிறச்ச நம்ம வைதிக சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சேவிக்கணும். அதோட நான் நிறுத்திக்கிறேன். சரி, இப்ப இந்த வரிக்கு வரேன். அலரி பொகடு துருகா பாலி கொடு ஆதி பைரவுட முச்சு. இந்த அர்த்தத்துக்காக தான் அதை சொன்னேன். சரி நிந்து சக்தியுலோ சக்தி ரூபுனி அனுச்சு. இது இந்த திருப்பதியில அது ஒரே பழக்கம் இல்லையா? ஒரு காலத்துல அது எழுப்பிட்டா, இது அம்பாளா, சிவனா, புத்தரா, முருகரா எல்லாம் சொல்லியாச்சு இல்லையா? ஏன்னா முருக பக்தர்கள் என்ன சொல்லிவிட்டா, இதை பாருங்க சார், அருணகிரிநாதர் பாடும்போது அந்த இடத்துல பாடிவிட்டார், திருப்பதியில் இருப்பவனே குகையில் இருப்பவனே பாடிவிட்டார். ஆச்சு, முருகரா இருக்கு. சிவபக்தால இல்ல சுவாமி, சிவனே தான். பாருங்க, ஜாடையெல்லாம் பார்த்தா ஜம்முன்னு இருக்காது, சிவன் மாதிரி தான் இருக்கு. சில பேர் இல்ல சார் இது ஆணே கிடையாது, இது பெண். வெளியில பாருங்க, 2 சிங்கம் நின்று இருக்கு, நீங்க பார்த்தேடா பாலாஜி, அதனால பாலா அவ்வளவுதான், இது அம்பாள் அவ்வளவுதான். இப்ப பெருமாளுக்கு குழக்கம் போகுது. நம்ம யார் சார், முதல்ல நான் யார் அப்படின்னு அவரே கேட்க ஆரம்பிச்சுட்டார். அது இப்போ அந்தந்த பக்தர்கள் சிவபக்தர் அவரை சிவனா பாக்குறதுல தப்பில்லை. ஆனா இப்ப இந்த ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப இதெல்லாம் வந்த உடனே சிலப்பதிகாரத்திலே கவுந்தியடிகள்னு ஒரு ஜெயினர் சொல்லிவிட்டார். எப்பவுமே ஒரு தேர்ட் பர்சன் டெஸ்டிமோனியல் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ. இப்போ ஒபாமாவே சொல்லிவிட்டார். ஏன் ஒபாமா இவ்வளோ படித்தவர், சாஸ்திரம் படித்தவர், அதனால் ஒபாமாவே சொல்லிவிட்டார். மாதிரி கவுந்தியடிகளே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, திருப்பதியில சங்கு சக்கரம் தரிச்சுட்டு இருக்க பெருமாள் விட்டார். அப்படி இப்படிலாம் ப்ரூவ் பண்ணி பெருமாள்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனா நிறைய பக்தர்கள் இதை பார்க்கும்போது அம்பாளா பார்க்கறது உண்டோ, சிவனா பார்க்கறது உண்டோ, முருகனா பார்க்கறது உண்டோ, தப்பு இல்லைன்னு விட்டார். அண்ணமாச்சாரி, நீ எதுவா பார்க்கறியோ அதுவா பெருமாள் தெரிவர், அவ்வளவுதான். அதுதான் சொன்ன, சரி நெந்து சக்தியுலு சக்தி ரூபு நீவஞ்சு தரிசனமுలు మిమునానా విధులను తలుపుల కొడతుల భజింతురు సిరుల మిము అల్ప బుద్ధి తలచిన వారికి అల్పంబవుదుడు దరిమల మిమునే ఘనమని తలచిన ఘన బుద్ధిలరుగుకునవు గండవు నీ వలన కొరతే లేదు మరి నీరు కొలది తామరవు. என்ன அழகு! தாமரை கடாகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 1-2 வளர்ந்து தானே அப்படி கொத்து கொத்தா வளர்ந்து தண்ணீர் நமக்கு தெரியாத மாதிரியே முழு இடத்துலயும் பரவிடுமா. அதுதான் சொன்ன, நீவலன கொரதே லேது மரி நீரி நீரு கொலதி தாமரவு ஆவல பாகீரதி தரிவாகுல ஆஜலமே மூரின எட்லு. அதாவது பாகீரதினா கங்கா. கும்பமேளா நடக்கிறதுனால விசேஷம். கங்கை கரை ஓரமா யாராவது கிணறு வெட்டினா அந்த கிணறுல ஜனம் இல்லாமே இருக்காதான். ஏன்னா அதுல ஊறிண்டே இருக்குமா. ஏன்னா இந்த கிணறுல அந்த பக்கம் வருமா. அதனால சொல்ற, ஆவல பாகீரதி தரிவாகுல ஆஜலமே ஊரின எட்லு శ్రీ వెంకటపతి నీవైతే మము చేకొని ఉన్న దైవమని ఈవలనే నీ శరణదని ఇదియే పరతత్వము నాకు ఇదియే పరతత్వము నాకు ఎంట మాత్రమున. என்ன சொல்றார், நீ யாரா பாக்குறேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அது திருப்பதி பெருமாளா தெரியும். ஸ்ரீ வெங்கடபதி நீ வைதேமம் சேகொனி உன்ன தெய்வமணி, எனக்கு இது திருவப்பதி பெருமாளா தெரியுது. எவ்வளவு வழிகளா நீ பார்த்தாலும் எனக்கு இவர் இப்படி தெரியுற. அப்போ பாதுகாதேவியே, நீ தரிக்கக்கூடிய பகவானை அடைவதற்கு வெவ்வேறு வழிகள் இருந்தாலும் நீ எழுப்பக்கூடிய துவனி காண்பிக்கிறது நான் யாரை பற்ற வேண்டும் என்று அப்படின்னு தேசிகன் இந்த ஒரு ஸ்லோகத்துல வியாக்குலானாம் அவலோக்கிய பிரதிபதம் அத்வபேதான். அத்வபேதம்னா வெவ்வேறு வழிகள். ஒண்ணுமே இல்லை, பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் ஏக்கு போனோம், ஓலால போனோம், பெங்களூர்ல போனோம், 3 வச்சுக்கோ. பெங்களூர்ல நீங்க பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் ஏக்கு ஓலால போகணும். அப்படிங்கிறச்ச நீங்க ஓலா டிரைவர் கிட்ட சொல்வேன், அவன் ஏதோ ஒரு வேற வழியில போயிட்டான்னு வச்சுக்கோ. ஏன்பா நீ இந்த பக்கமா போற? அதுதான் சார் போன் காமிக்கிறது இல்லையா, வைகுண்ட லோக, அதுதான் மணிமண்டபம் மார்கதாயி, அதுதான் சொல்றது. நீ சொல்றதை கேட்பேனா, இவன் போன் சொல்றதை கேட்பேனா? போனுக்கு அதிக மதிப்புண்டா உமக்குண்டா? இது 1 லட்சம், நீ ஒழுங்கு பொருத மாட்டி.
ஃபோன் வழி சொல்றது இப்படிதான் சொல்றது. ஏன்பா அப்படி சொல்றதுன்னா அவர் என்ன சொல்வார், அது வந்து மேலேருந்து அதுக்கு வந்து அது யந்திரம் யதாயஸ்தம் ஜெகத் சக்கரம்னு மேலே யந்திரத்திலேருந்து அது சொல்றது. ஓலா டசன்ட் ஆல்வேஸ் ஹேவ் டு ஷோ யூ த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ரூட். அது ஷார்ட்டஸ்ட் டைமை தான் காமிக்கும் இல்லையா? பக்தி யோகம்ங்கிறது ஷார்ட்டஸ்ட் டைம் இல்லை, லாங் டைம். அது பக்தி யோகத்தில் நீங்கள் போயிட்டேன்னா இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் கிடைக்குங்கிறது இல்லை, அடுத்த ஜென்மத்தை கிடைக்கலாம், அதுக்கும் அடுத்த ஜென்மத்தை கிடைக்கலாம். சரணாகதிக்கு சக்ருத், இந்த ஒரு தடவை பண்ணிட்டா இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் உண்டு இல்லையா? அப்போ சரணாகதிங்கிறது ஓலா காமிக்கக்கூடிய வழி. சொல்றது புரியுதோ? ஏன்னா ஓலா வந்து ஷார்ட்டஸ்ட் டைமை தான் காமிக்கும். அப்போ சரணாகதிங்கிறது அதனால தான் நீங்கள் பெங்களூர்ல வண்டியில் ஏறின உடனே நீங்கள் வந்து ஏறி உட்கார்றது தான் உங்கள் முயற்சி. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது. எப்போ கொண்டு சேர்க்கிறாரோ சேர்த்துடணும்னு விட்டணும். அந்த அந்த வண்டியை நம்பணும், வாகனத்தை நம்பணும். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசகான்னு சரணாகதி. நம்பணும் அவரை, அந்த ஓலாக்காரன் நல்லவர், நல்ல ஹிருதயம் படைத்தவர் அப்படிங்கிறத நம்பிடணும். அப்போ அந்த வழியை காமிக்கிறது. அப்போ 2-3 வழிகள் நீங்கள் வந்து மேப்ஸ், கூகுள் மேப்ஸே காமிச்சீங்கன்னா அது சொல்லும் வித் டோல்ஸ். நீங்கள் கவனிச்சிருக்கலாம் தெரியல, வித்தவுட் டோல்ஸ். அந்த 100 ரூபாய் சேமிக்கலாம், இந்த வழியாக போயிட்டேன்னா 100 ரூபாய் சேமிக்கலாம், இல்லை 100 ரூபாய் கொடுத்துட்டு சீக்கிரம் போயிடலாம். அப்போ அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு போகிறது தான் சரணாகதி. ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் போகணும். இல்லை சுவாமி லெட் இட் டேக் இட்ஸ் ஓன் டைம்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம். அடுத்த தடவையும் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா யாத்திரா அடுத்த ஜென்மத்தில் இப்போ அது அப்படி அதுக்குள்ளே ஏதாவது ஒரு க்ரூஸ் மாதிரி ஒன்று போடுவாளோ என்னமோ, மேலே ஒரு பாலம் மாதிரி கட்டுவாளோ என்னமோ. அப்போ அடுத்த ஜென்மத்தில் வரவா என்ன உங்களுக்கு என்ன கதம சாதனை கதம சாதம் தான், அது அடுத்த தடவை என்ன போடுறாளோ அது போட்டுன்னு உட்கார வேண்டியதான். சரணாகதினா இதுதான் லாஸ்ட் ஸ்ரீலங்கா, அவ்வளோதான். இனிமேல் இங்கெல்லாம் போவே இதுக்கு மேலே கிடையாது சுவாமி, இனிமேல் வைகுண்டம் தான் அப்படின்னு இருக்கோம் இல்லையா? அத்வதேதான். அப்போ போகும் வழியில் இவ்வளவு வழி வித்தியாசம் வருதே, அதை தான் பாதுகாதேவி காண்பிப்பாளாம். காண்பிச்சுட்டு அவள் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டட் பாத்துன்னு ஒன்று இருக்கு. இப்போ பிராக்டோன்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கணும். எதுக்கு? வைத்தியாளுக்கலாம். இப்போ பல்லு வலிக்கிறதுன்னு வச்சுக்கோ, எது பெஸ்ட் டென்டிஸ்ட்னா 10 டென்டிஸ்ட்டை காமிக்கும். இப்போ ஏஐ டூல் ஒன்று இருக்குது, அதையே நீங்கள் கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அம்மா இவ்வளோ நீ டாக்டரை கொடுத்தியான்னு என்னால் தாங்க முடியாது, என் பல ஆண்டுகள் பல்லாண்டு வாழ்வதற்கு வழியை காமிச்சுடுன்னு சொன்னியானே, அந்த ஏஐயே சொல்லிவிடும் இந்த 10 டென்டிஸ்ட்ல இந்த டென்டிஸ்ட் கிட்ட போ. பாதுகாதேவி வெவ்வேறு வழிகள் தான் சுமக்கக்கூடிய பகவானை அடைவதற்கு காமிக்கிறதா இருந்தாலும் அவள் எழுப்பக்கூடிய நாதம் யாரை சுமந்துன்னு வராளோ அவ காமிக்கிறாளா. இப்ப நான் யாரை சுமந்துன்னு வரேன், நீ உனக்கு பிடிச்சிருக்குன்னா இவரையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி பெஸ்ட் பாத்தையும் காமிச்சுடுறா. She shows the different paths as well as she chooses to tell us which is the recommended path. அப்படிங்கிறதுனால அத்வபேதான் கல்பிதான் அயம் அயம் இதி அயம் இதி இதுதான் சொல்ற மாதிரி இருக்கா. அயம் இதி தைஹி வெவ்வேறு மனிதர்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறா.